Hi students, welcome back to CS Knowledge Open. This is Bhaskaran. In this session we are going to discuss about 12th computer science and computer application interior 1 marks part. So already நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 12th CS and CA பேஸ் பண்ணி important questions, interior questions and program and syntax based questions, full form and shortcut key questions இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பிடிஎஃபாகவே கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்டீரியர் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சஜஸ்ட் பண்ணுறது டாபிக் வைஸ் நம்ம வந்து கோத்ரூ பண்ணணும். அண்ட் தென் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், க்ளோசரி பார்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணால் மட்டுமே தான் 1 மார்க்ஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை மெமரி பண்ணோ ஆர் மக்கப் பண்ணுறதோ கூடாது. அப்போ என்ன கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் தென் இதுபோல் நமக்கு நிறைய கொஷின் பேப்பர் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நான் வந்து நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ணுறோமன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக ஒரு கொஷினை கொடுத்துட்டு அந்த கொஷினை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஆப்ஷன்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு படிக்கிறதுன்றது என்டையர்லி வேஸ்ட்டு. அப்போ A to Z, அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்டர் ஒரு சாப்டர் அந்த சாப்டர் டெப்த்தாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். அதுக்காக தான் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறது, ஒவ்வொரு டாபிக் நீங்கள் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணி படிங்க. இதெல்லாம் 1 மார்க் பார்ட்டுன்றதை படிங்க. இன்டீரியர் 2 மார்க் கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து தான் நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12th CS and CA பேஸ் பண்ணி இன்டீரியர் கொஷின்ஸ் நியர்லி ஒரு 50 கொஷின்ஸில் ஒரு 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கலெக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவில் தான் இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அண்ட் தென் ஃபைனலாக ஒரு கொஷின் பேப்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த டாபிக்ஸை கோத்ரூ பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக இந்த 1 மார்க்ஸை கரெக்டாக எழுத முடியுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அப்போ நியர்லி நான் ஒரு 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இதில் இருக்குது. அப்போ இந்த 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பரையும் கோத்ரூ பண்ணாங்க. த சேம் திங் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நியர்லி 50 கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மெயினாக நீங்கள் டெக்ஸ்டுவல் 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்து 1 மார்க் ரிவிஷன் அப்போ நீங்கள் அந்த ஆஸ் பர் ஸ்டடி பிளானில் 1 மார்க்கு நான் 1 டே கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்டுவல் 1 மார்க்ஸ், இப்போ இதை கொடுத்துருக்குற இந்த 50 கொஷின்ஸ், 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் 1 மார்க்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். சைட் பை சைட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஓகேங்களா, அண்ட் தென் டூ யூ நோ, இந்த பார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு ரொம்ப வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஷின்ஸ் இதில் வந்து இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து 1 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணி 1 மார்க்ஸ் கேட்கலாம். இது மாதிரி CS and CA எல்லாமே வந்து நமக்கு 1 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நியர்லி இது போல் நிறைய கொஷின்ஸ் பேப்பர் இன்டீரியர் கொஷினை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பேஸ் பண்ணி சில 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது, சாப்டர் வைஸும் இருக்குது, ஸோ மிங்கிளாயும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கான்செப்ட் வைஸ் அந்த சாப்டர்ஸை கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலான்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இதுக்கான PDF வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன் என்னென்னா PDF டவுன்லோட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இஷ்யூஸ் வந்து இப்போ நம்ம சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் நேராக போனீங்கன்னா வெப்சைட்டில் 12th இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம், ஓகேங்களா. ஸோ எந்த மீடியம் நீங்கள் கொடுத்தாலும் இப்போ 1 மார்க்ஸ்னு இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் PDFன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு இந்த PDF வந்து டவுன்லோட் ஆகும், ஓகேங்களா. இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வெப்சைட்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நேரில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 190 ஸ்டூடெண்ட்ஸ் அலாங் வித் டீச்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th CS and CA 1 மார்க்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரியும், வெப்சைட்டில் எல்லாமே இப்போ ஈஸியாக நீங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும்.
எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஏன்னா நியர்லி நமக்கு ஒரு 8.5 days இன்க்ளூடிங் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு ஹாஃப் டே செஷன், இயர்லி ஒரு 8.5 days நமக்கு டைம் இருக்குது. ஸோ அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிஷ்னலாக கொஷின்ஸ், ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ், சின்டாக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் அண்ட் தென் ஃபுல் ஃபார்ம், ஓகே. ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். கொஷின் பேப்பரோட லெவல் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சரபிள் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த 8.5 days தினமும் ஒவ்வொரு வீடியோஸ் அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும், இல்லை ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்ற ஒரு மோட்டிவ் தான். ஸோ அதுக்காக தான் இவ்வளோவே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2 இது மாதிரி வரும். இன்னும் வேறு என்னென்ன செஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, எப்படி என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், சாப்டர் வைஸ் வேணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக கன்வே பண்ணுவோன்றதை நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் ஒரு கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கொஷின்ஸ் டாப் 10 5 marks கேட்டிருந்தாங்க. கோல்டன் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்ட் ஆஃப் த எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ நியர் ஆஃப் த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டன் கொஷின்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன், ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு 25 marks கொடுத்துருக்கேன்னா இதிலேருந்து ஒரு 10 5 marks இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுப்போன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அட்டென்டிவாக அந்த கொஷின்ஸை மட்டும் கோத்ரூ பண்ணி போயிட்டு அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 3 or 4 5 marks அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வீடியோ கொடுத்துட்ருக்கேன், அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்னா 1 marks அண்டு ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுன்றது நம்ம சொல்கிறோம். மேலும் நம்மளோட சேனலில் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.